Good evening. Hi. All right. So I think the main question that all of us have in our minds is நாங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். நீங்க எப்படி இவ்ளோ காமா இருக்கீங்க? இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியாச்சு, நாட் ஆஃபன் இனஃப். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்களோட ப்ரெஸ் நண்பர்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸு. தேவ் சப்போர்ட்டட் அஸ் த்ரூ ஆர் கெரியர். ஆக்சுவலி 2007 எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆன போதுலேருந்து அந்த டயத்துலேருந்து நிறைய ஃபெமிலியர் ஃபேஸஸ், லாட் ஆஃப் ஃபேஸஸ் whom we have seen through this journey. ஸோ அண்ட் எப்போவுமே வந்திருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் ஃபார் யூ கைஸ். அண்ட் இந்த வாட்டி இதை கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலான் தான் வந்து லஞ்ச் மதுரை ஸ்டைலில் ஒரு லஞ்ச் பண்ணணும்னு ஆக்சுவலி அமேசான் ப்ரைமோட சஜஷன் வந்தபோது எஸ் பர்ஃபெக்ட், நம்ம வந்து வி ஷுட் ட்ரீட் ஆர் ப்ரெஸ் பீப்புள் டு அ பிக் லஞ்ச் அப்படின்னு யோசித்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் தேங்க்ஸ் ஃபார் தேட். வந்துட்டு இது ஷோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, நம்மளே சொல்லக்கூடாது, ஆனால் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆண்ட்ரூ வந்துட்டு சொல்லும்போது லைக் இந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, பல குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி வந்துட்டு தண்டிக்கப்படக்கூடாதுன்னு, அந்த ஒரு ஹார்ட்டோடு எடுத்த ஷோ. அந்த ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஐடியா வந்துட்டு இப்போ ஒரு சீசன் வந்துட்டு வேறு ஊர், வேறு கதை, வேறு க்ரைமு, திமேட்டிக்லி கனெக்டடாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதனால் இந்த கேரக்டர் மூசா ராசான கேரக்டர் வந்துட்டு சசிகுமார் சார் வந்துட்டு என்ன சொல்கிறது, பின்னி பெட்டில் எடுத்துட்டார். லைக் ரொம்ப ஆக்சுவலி பாந்தமாக ஏதோ அது அவருக்குன்னே எழுதுகிற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஃப்ரெஷ் நியூ டேலண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் வேறு கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ஷோ. அண்ட் ஆஸ் யூஷுவல் அமேசான் இஸ் லைக் ஆர் பார்ட்னர்ஸ். ஸோ வந்துட்டு அவங்க சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் ப்ரெஸ் ரொம்ப நன்றி, எப்போவுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much. Now you guys have decided to expand the world of Vadanthi, the world that all of us know, all of us love. So அந்த ஒரு யூனிவர்ஸை நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா, I'm sure there were a few milestones that you found very exciting, a few moments that you genuinely enjoyed. Definitely. So சீசன் 1 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இன்ஃபேக்ட் சீசன் 1 எழுதிட்டு இருக்கும்போதே ஆண்ட்ரூவுக்கு வந்து இந்த ஐடியா இருந்தது. அதாவது சீசன் 1 வந்து ஒரு கதையாக இருக்கணும், ஒரு க்ரைம். சீசன் 2 வந்து வேற ஒரு ஊர், வேற ஒரு க்ரைம் மாதிரின்னு. ஸோ மதுரையில் செட் பண்ணலான்னு சொன்னாப்புல. ஸோ அது வந்து வாஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ஆண்ட்ரூ இஸ் ஆக்சுவலி நாட் ஃப்ரம் மதுரை ஆர் எனிவேர் கனெக்டட் டு மதுரை. பட் ஆண்ட்ரூ போயிட்டு அதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ரிசர்ச் பண்ணாப்புல. ஸோ வென் ஹீ ப்ரெசென்டட் ஆல் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங். லைக் லாங்குவேஜ், அங்கே நடக்கிற சின்ன மேட்டர்லாம் வந்து ஆக்சுவலி யூ வில் see that in the show. அது டிஸ்கிரைப் பண்ணும்போது தான் வாஸ் ஆர் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இன்டு தட் எக்ஸைட்மெண்ட். எஸ் திஸ் வில் பி கிரேட்னு. தென் இந்த கேரக்டர் மூசா ராசா கேரக்டர் எழுதின உடனேயும் சசிகுமார் கிட்ட பேசலான்னு சொன்னபோது that was another exciting thing. ஏன்னா we clearly remember சுப்பிரமணியபுரமோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காலேஜில் இருந்தோம்னு நினைக்கிறேன். we were already working la. Yeah we are not that young. So சுப்பிரமணியபுரமோட ஃபர்ஸ்ட் ஷோ வந்து உதயம் தியேட்டரில் போய் பார்த்தோம். அங்கே சசிகுமார் சார், அமீர் சார் எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி நம்ம அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருந்தோம்ல. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த போஸ்டர் பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்மெண்ட், அந்த படம் வரும்ன்ட்டு வெயிட்டிங். அது ஒரு என்ன எவர் கிரீனாக மதுரைன்னா அந்த படம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சசிகுமார் சார்னா மதுரை. ஸோ அதுலேருந்து வி மெட் சசிகுமார் சார். அப்போ வந்து ஹீ ஒர்க்ட் அஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர், தென் பிகேம் அ டைரக்டர், டிஸ்ட்ரிபியூஷன், தியேட்ரிக்கல் பேக்ரவுண்ட் வேறு இருக்குது. அண்ட் வி மெட் சசிகுமார் சார் ஆன் அண்ட் ஆஃப் ஓவர் த இயர்ஸ் மாதிரின்னு. அவர் வந்து எந்த இடத்துலையும் வந்து பயங்கர காமாக இருப்பார். எப்போவுமே வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் எந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தாலே அவர் வந்து ஆவேசமாக பேசுகிற மாதிரியே இருக்காது. ஸோ த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாஸ், சசிகுமார் சாரை வச்சுட்டு மதுரையில் ஒரு கதையை வச்சுட்டு ஒரு அருவாள் இல்லை, ஒரு ரத்தம் இல்லை, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் சசிகுமார் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா தெரியும் ஆக்சுவலி அவரோட கேரக்டர் வந்து மூசா ராசா கேரக்டருக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு. ஸோ தட் வாஸ் another big milestone for us. Fantastic. Actually, you want to tell us what the most exciting part was for you? ஆக்சுவலி எவ்ரி பிட் ஆஃப் த ஜர்னி. லைக் ஆண்ட்ரூ வந்து எங்கள் கிளாஸ்மேட். ஸோ வந்துட்டு லைக் முன்னாடியிலேருந்தே வந்துட்டு ஒருத்தர் கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கதை சொல்லும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்புறம் ஒரு ஸ்டேஜாக லைக் ஒரு காஸ்டிங் பண்ணும்போது மியூசிக் வந்துட்டு சாங்ஸ் வரும்போது
எல்லாம் விட்டுமே ஐ திங்க் இன்னைக்கு வரைக்கும் எவ்ரி திங் இஸ் The எக்ஸைட்டிங். journey has been exciting overall. Fantastic. நீங்க எவ்வளவு சொல்லிருக்கீங்க. I think there's only one person who can take this story to the next level on this very stage. Ladies and gentlemen, the creator, the writer, the director, the man behind the series. உங்களோட பலத்த கரகோஷத்தோட may I kindly welcome Mr. Andrew Lewis to join us on stage. We are definitely feeling the sense of a reunion, of being part of that family. Thank you so much for joining us, Andrew. Actually, you know, we were thinking as audience, one of the biggest strengths that Vadanthi had was that நாங்க ஒவ்வொரு எபிசோட்லயும் இதுதான் நடக்கும் அப்படின்னு நாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்ப்போம். பட் அந்த எபிசோடு முடியும்போ அதை கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகி நம்ம யோசிக்காத விதத்துல கூட we've seen it ending, and that's something that we love. Every single episode, the plot twist that happened, great performances, and எவ்வளவுதான் அதெல்லாம் சேஞ்ச் ஆனாலும் the core idea, I think we all enjoyed how it was so fresh. So season 2 அப்படின்னு நீங்க எழுதும்போது சீசன் 1ல நாங்க எல்லாரும் லவ் பண்ண அந்த ஒரு சில விஷயங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு எழுதுனீங்களா, ஆர் லெட்ஸ் டூ இட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சு எழுதுனீங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். வதந்தி சீசன் 1 வந்துட்டு ஒரு ஆர்கானிக் சக்ஸஸ். ஸோ அதுக்கப்புறமா சீசன் 2 லான்ச் பண்ணும்போது சீசன் 1 வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஷோவுடைய சீசன் 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், யாரும் பார்க்காதப்போ கள்ள தூக்கிறதுல ஒன்றும் பெருமை இல்லை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது கள்ள தூக்கிறதுல தான் சேலஞ்ச் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத டைமில் சீசன் 1 பண்ணதில் வந்துட்டு அதை விட இப்போது எக்ஸ்பெக்டேஷனோட சீசன் 2 சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சேலஞ்ச் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு கதையை ரெடி பண்ணி முடித்து அமேசானுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இட் ஹேட் டு பாஸ் த்ரூ புஷ்கர் அண்ட் காயத்ரி, அண்ட் தே ஆர் டார்லிங்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு குழந்தையா குட்டியா அவங்களுடைய ப்ராடக்ட் தான் அவங்களுடைய பேபிஸ், அண்ட் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அவங்களுடைய சில்ட்ரன். ஸோ அந்த விதத்தில் தோ வி ஆர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாலாம் ஒன்றும் விட்டுற மாட்டாங்க. டே இது பத்தலை, இன்னும் பண்ணு புஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வென் தே ஆர் கம்ப்ளீட்லி ஹாப்பி வித் த ப்ராடக்ட், அதுக்கப்புறமா வாட் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் தே வென் த்ரூ பிஹைண்ட் இட் எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தே ஆர் ஆக்சுவலி ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ். ஒருத்தர் வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது வந்துட்டு ஆமாம். ஆனால் காயத்ரி புஷ்கர் கிட்ட வந்து ஏதாவது சொன்னோம்னாலே அவங்க வந்துட்டு டக்குன்னு கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. போதும் நம்ம அடுத்த மேட்ரு பேச ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி அவங்க போயிடுவாங்க. பட் லாஸ்ட் 5 இயர்ஸாக ஐ எம் இயர் இன் வால் வாட்சஸ். எனக்கு வெளியே போகிறதுக்கு மனசு இல்லை. ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் பீன். அண்ட் சீசன் 2 ரொம்ப நல்லா வந்திருக்குது. என்னென்னா ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இதுக்கு பின்னாடி போயிருக்குது. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ளே 3 ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவ்வளோ தூரத்துக்கு எங்களால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ப்ரொடக்ஷன், தி என்ன சொல்கிறது, த காஸ்ட். ஆல்மோஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தே ஹவ் ஆக்சுவலி ரியலி ஸ்ட்ரகிள் ஹார்ட். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு அந்த ஸ்டோரிக்குள்ளே உள்ளே போயிடுவீங்க. யூ வில் பி கம்ப்ளீட்லி லைக் மெஸ்மரைஸ் வித் வாட் இஸ் தேர் இன் த வேர்ல்டு, அந்த வதந்தியுடைய வேர்ல்டுக்குள்ளே. பட் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. நீங்கள் எழுதும்போது யூ நீட் டு நோ அப்படிங்கிறதுக்காக ஐ எம் டெல்லிங் யூ திஸ். ஒரு 43 டேஸ் மதுரை, காரைக்குடி, ராமநாடு அண்ட் திருச்சி இங்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டு ஒரு 18 hours 20 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்துட்டு நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி இருந்தனால தான் தேவர் ஏபிள் டு டூ தட் ஹார்ட் ஒர்க். ஸோ அந்த விஷயம் வந்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ரைட் நவ் அண்ட் தென் தேங்க் தம். ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் புட் தேர் ஹார்ட் ஒர்க் பிஹைண்ட் திஸ். I want to thank them particularly for this. Good afternoon, sir. Thank you so much for joining us here. And with that, I have to say, உங்களோட filmography, அதாவது உங்களோட ஜேர்னியை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அது எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரெடிபிளாக இருந்ததோ ஐ திங்க் பார்க்குற எங்களுக்கும் we truly have enjoyed your journey so far. So as we take this to the next step, if I may welcome back Mr. Pushkar, Ms. Gayatri and Mr. Andrew Lewis to join us on stage.
alright இது ஒரு சின்ன ரீயூனியன் மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்ல ஒரு கைத்தட்டல் as we welcome back. Sir, so I was saying, உங்களோட ஜேர்னியை நாங்கள் பார்க்கும்போது we've seen so many memorable characters that you have presented to us and இன்னைக்கு வரைக்கும் அதில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எங்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு when we see you as SI மூசா ரஸா இது வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேரக்டரோட ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நான் வந்து இந்த கேரக்டர் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு தருணம் அது இருக்கும் இல்லையா when you had that connection அதை பற்றி சொல்லுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல என்னை மட்டும் தனியாக அனுப்புனாங்க, அதான் அவங்கள கூப்பிட்டேன், வந்துட்டாங்க. அது ரொம்ப நன்றி. நான் மட்டும் தனியாக போனேன்னு. வதந்தி 2 எனக்கு வந்து மதுரையில் தான் கதையை சொன்னார் அவர். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்னும்போது நான் கூட எனக்கு மணி கேரக்டர் தான் நானும் நினச்சேன். ஏன்னா மதுரையில் என்னெல்லாம் சுப்பிரமணியபுரம், குட்டிப்புலி, ரவுடியாக தான் எல்லாருமே யோசிப்பாங்க. யாருமே நானும் ஒரு 30 படம் பண்ணிட்டேன், யாரும் போலீஸாகவே யோசிக்கவே இல்லை. அப்போ முதல் போலீஸ் கேரக்டர் நான் மணி கேரக்டரா இல்லை போலீஸா அப்படி இல்லை சார், நீங்கள் தான் அந்த போலீஸ் அப்படின்னு. இல்லை நல்லா யோசிச்சு சொல்லுப்பா, நான் என்ன ரவுடியாக மதுரைன்னு எடுத்தாலே நம்ம ரவுடியாக தான் காமிப்பாங்க. அப்போ நான் போலீஸா இல்லை போலீஸ் தான் சார் அப்படின்னு கதையை சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. இது அவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணம் ஆண்ட்ரூ தான். அது வந்து இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், என்னவாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும். நம்ம போலீஸ்னோடனே யூனிஃபார்ம் போட்டோன்னே அப்படி வரப்பா நின்றுக்கிட்டு அப்படி நடந்து பிடிப்போம், அப்படிலாம் நடக்கூடாது சார். ரொம்ப சாதாரணமாக சார், ஏன்னா நம்ம எல்லாரும் போலீஸ்னா நிறைய நடிகர்கள் நம்ம கனவுல இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி நடக்கணும், இப்படிலாம் அதெல்லாம் இல்லை சார், சாதாரண மதுரையில் இருக்க ஒரு போலீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் அதில் நடிக்கணும். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு நிரபராதியை காப்பாற்றணும்னு ஒரு போலீஸ் போராடுற கதை. அந்த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வதந்தி 2 இருக்கும். அவன் எப்படியாவது எல்லாம் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சோம்னு தோணும். ஆனால் இதில் வந்து பாவம் எப்படியாவது அவன் கண்டுபிடிச்சோம்னு போலீஸ் பக்கம் நிற்பீங்க. அப்படி ஒரு படமாக சீரியஸாக அது இருக்கும். அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஏற்கனவே வதந்தி 2 அமேசானில் பெரிய ஹிட்டான ஒரு இது விஜய் சூர்யா சார் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பெருசாக போன படம். அந்த சீரீஸை வந்து செகண்ட் அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் இது செகண்ட் சீசன் போது வேறு இன்வெஸ்டிகேஷன் வேறு ரோல் அப்படிங்கும்போது இனிமேல் என்னை வந்து ரவுடியெல்லாம் ஃபார்ம் பண்ணணும். இந்த இதை பார்த்த பிறகு நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போலீஸ் யூனிஃபார்ம் நான் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். யூனிஃபார்ம் ரெடியாக வச்சுருக்கீங்க. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன், நான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போனேன். இவங்ககிட்ட நான் சொல்கிறேன், அதாவது எங்கள் ப்ரொடியூசர் மேலே எனக்கு ஒரு சின்ன இது, நான் பின்னாடி இருந்து கோவப்பட்டேன். அது சொல்லிட்டாரு, சுப்பிரமணியன் காலேஜ் போகையில் அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஏன்னா இவங்க நடித்த படம் அந்த ஆட்டோ படம் ஓரம்போக்கு அப்புறம் தான் நான் சுப்பிரமணியன். ஆமாம் சார், ஆமாம் சார். அதுக்கு தான் சார் அதை ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பண்ணிருந்தேன். ஆமாம் சார், சொல்லுங்க. இதே கும்பலோட சுற்றி இந்த மாதிரி ஒரு காலேஜ் நினைச்சிட்டாங்க, தவறா நினைச்சிட்டாங்களாம், அதை பதிவு பண்ணிட்டாங்க. Actually, I think it's fair to say in our minds, I think we're always seeing you guys also as in college only. So, ஒரு valid addition தான். என்ன யோசிச்சிருந்தோம், அது அந்த குரூப்போட சேர்ந்து போகிறதுனால நம்ம வயசாக மறந்து போயிடுது. சார், நீங்கள் வந்து சொன்னீங்க தட் இது வந்து ஒரு சாதாரணமான போலீஸ் ஆஃபீஸர். பட் ஃப்ரம் த ட்ரெய்லர் நாங்கள் பார்த்ததுலேருந்து மூசா ரஸா வந்து இஸ் நாட் அ டிபிக்கல் போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் வெளியில் எவ்வளோக்கு எவ்வளோ பயங்கரமாக போயிட்டுருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்டர்னலி, அதாவது அவருக்குள்ளேயும் ஒரு போராட்டம் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இன்டர்னல் டர்மாயிலை போர்ட்ரே பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருந்ததா? இருந்தது கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன இருந்ததுன்னா, அவர் கதை சொல்லும் போது அவன் சந்தோஷமான இருந்தான், சிரிக்கக்கூட விட மாட்டார். சார் நீங்கள் சிரிச்சிட்டீங்க, மூசா ரஸா சிரிக்கக்கூடாது, சரி அப்படின்னு. நான் வீட்டிலேருந்து வரும்போதே சிரிக்காமல் தான் வரணும், அப்படி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது 2 நாள் 3ஆவது நாள் போகும்போது 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 3ஆவது நாள் அது ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின்போது, ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும், ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அவன் பேர்டன்லாம் உள்ளே இருக்கும், அவனுக்கு பிரச்சனை இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், அதை சமாளிக்கணும், இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ எப்படியாவது ஒரு நியாயத்துக்காக போராடணுன்ற ஒருத்தனோட பேர்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் இருந்தது. அது ஈஸியாக அது டைரக்டர் சொன்னது அப்படியே நாங்கள் செஞ்சோம், அது வந்துருச்சு. Simon K. King. We'd also like to welcome back Mr. Pushkar, Ms. Gayatri, Mr. Andrew Lewis, and of course the one and only Mr. Sasi Kumar as well to join us on stage.
Maybe kindly welcome back all of our superstars.